சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம நமது 7 ஆதாரங்கள் எனப்படும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், இந்த 7 ஆதாரங்களையும் ஒரே நேரத்துல சீராக இயங்க வைக்கக்கூடிய முதல் நிலை ஆசனமான வஜ்ராசனம் செய்முறையை பார்க்க போறோம். இந்த வஜ்ராசனத்தை முழங்கால் வலி இருக்கிறவங்க தகுந்த ஆலோசனைக்கு பிறகு பயிற்சி செய்யவும். அப்ப முழங்கால் வலி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அதற்கான பயிற்சியை நாளைக்கு நான் காணொலியா வெளியிடுறேன். இப்ப இந்த வஜ்ராசனத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். குறைஞ்சது 1 நிமிடத்துல இருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த ஆசனத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். கண்டிப்பா முழங்கால் வலி உள்ளவங்க தகுந்த ஆலோசனைக்கு அப்புறம்தான் இத முயற்சி செய்யணும். இந்த வஜ்ராசனத்தை செய்யும் போது நம்மளுடைய தண்டுவடம் ஒரே நேர்கோட்டுல சீராக அமையும். அப்ப நம்மளுடைய 7 ஆதாரங்களுக்குமே தேவையான அளவு பிராண சக்தி கிடைக்கும். அந்த 7 ஆதாரங்களுக்குமே பிராணசக்தி கிடைக்கும் போது நமது உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். அதத்தான் திருமூலர் சொல்லும் போது, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். அப்ப உடலுடைய ஆரோக்கியத்தை நாம பாதுகாக்கணும்னா இந்த வஜ்ராசனத்தை ஒவ்வொரு நாளுமே எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். அதிகப்படியா 15 நிமிடத்திற்கு மேல இந்த வஜ்ராசன நிலையில நீங்க அமர வேண்டாம். இப்ப அந்த வஜ்ராசனம் செய்முறைய பார்ப்போம். கட்டிலையோ தரையிலையோ நீங்க உட்கார்ந்துக்கலாம். மண்டியிடுறோம். மண்டியிடும் போது கவனிக்க வேண்டியது, இந்த கால் கட்டவரல இப்படி வச்சுக்க கூடாது. கால் கட்டவரல கீழே ஊண்டிடணும். இந்த எல்லா விரலையுமே கீழே ஊண்டிடணும். 2 கையையும் முழங்கால் மேல வச்சுக்கணும். தலைய ஐசைட் லெவல்ல. இதுல நாம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, இப்படி தலைய மேல தூக்கி வச்சுருவோம். அப்படி வச்சுக்க கூடாது. தலைய ஐசைட் லெவல்ல வச்சுக்கிறோம். அப்படியே உட்கார்ந்து ஒரு 7 முறை மூச்சு இழுத்து விடுறோம். மூலாதாரம். மூலாதாரத்தை மனசுல நினைச்சு மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும், மெதுவா வெளியில விடணும். சுவாதிஷ்டானம். மணிப்பூரகம். அநாகதம். விசுத்தி. ஆக்ஞா. சகசிராரம். அப்படியே மெதுவா கண்ணை திறந்துக்கலாம். மீண்டும் அதே மாதிரியே 7 ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு 7 முறை மூச்சில் தொடலாம். மூலாதாரம். சுவாதிஷ்டானம். மணிப்பூரகம். அநாகதம். விசுத்தி. ஆக்ஞா. சகசிராரம். இப்படி நாம 7 ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு 7 முறை மூச்சு இழுத்து விடும் போது 1 நிமிடம் ஆயிடும். அது மாதிரி 7 சுற்றுகள் செய்யும் போது உங்களுக்கு 7 நிமிஷம் ஆயிடும்.
இப்ப இதுல நாம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தா, இப்படி உட்கார்ந்துருவோம். இப்படி உட்காரக்கூடாது, நல்லா நிமிர்ந்து உட்காரணும். அடுத்து தலையை இப்படி மேல தூக்கிடுவோம். தலையை இப்படி மேல தூக்க கூடாது, ஐசைட் லெவல்ல வைக்கணும். அடுத்து என்ன செய்வோம்னா, இந்த விரலை இப்படி ஊண்டிட்டு இப்படி உட்காருவோம். அப்படியும் உட்காரக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பில்லோ, இந்த ஸ்கொயர் பில்லோவை அப்படி காலுக்கு வெளியில போட்டுக்கிறோம். அதாவது இந்த கொலுசு போடுற இடத்துல அந்த ஸ்கொயர் பில்லோடைய எட்ஜ் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டோம்னா உங்களால இன்னும் கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். நான் சொன்ன மாதிரி கவனிக்கப்பட வேண்டியது இந்த 3 விஷயங்கள் தான். கால் விரல இப்படி ஊண்டிடக்கூடாது, தலையை அதே மாதிரி இப்படி மேல தூக்கிடக்கூடாது, முதுக இப்படி குனியக்கூடாது. இந்த கால் விரல ஊண்டாம செய்ய முடியலன்னா என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பில்லோ வாங்கி வச்சுக்கணும். இதனுடைய எட்ஜ், இந்த எட்ஜ் வந்து இந்த பாருங்க, இந்த கணுக்கால் இந்த இடத்துல படுற மாதிரி நாம இந்த காலை வடிவமைச்சுக்கணும். இப்படி அமைச்சுட்டீங்கன்னா உங்களால ஈஸியா அப்படி உட்கார முடியும். முதுகி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். இந்த முழங்கால் மேல 2 கைகளையும் இருத்திண்டு 7 முறை மூச்சு இழுத்து விடணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். மெதுவாக தளர்த்தி கொள்ளும். இது மாதிரி நீங்க 7 முறை மூச்செழுத்து 7 முறை, அப்ப 49 மூச்சு வந்துடும். இது மாதிரி நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய 7 ஆதாரங்கள், இந்த 7 ஆதாரங்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 விதமான நாளமிலா சுரப்பிகள். இந்த 7 ஆதாரங்களுக்குமே குணாதிசயங்கள் இருக்கு. அதை பற்றி நாளைய காணொளியில விரிவா பார்ப்போம். நிச்சயம் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் உணவு முறை பழக்கங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9788989680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.